ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்க விகே. வீடுகளுக்கு 300 யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய பட்ஜெட்ல தெரிவிச்சிருக்காங்க. இது இந்தியா ஃபுல்லாமே நடைமுறைப்படுத்த போறாங்க. யார் யாருக்கு எந்தெந்த வீடுகளுக்கு அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட 300 யூனிட் இலவச மின்சார அறிவிப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வீடுகளுக்கு மாதந்தோறும் 300 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும் திட்டத்தை தொடங்க உள்ளதாக பிரதமர் மோடி அறிவிச்சிருக்காரு. பிரதமர் சூர்யாகர் முஃப்ட் பிஜ்லி யோஜனா அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழ் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் மின்சார கட்டணத்தை குறைக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இதில் இணைந்து பயன்பெற விரும்புவோர் https://pmsurya.government.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட தெளிவான விளக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 300 யூனிட் இலவச மின்சாரத்தை இந்திய மக்களோட வீடுகளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வழங்குறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதுல வீடுகளுக்கு ஒவ்வொரு மாசமும் 300 யூனிட் இலவச மின்சாரம் வழங்குற திட்டத்தை தொடங்குறதா பிரதமர் மோடி அறிவிச்சிருக்காரு. பிரதமர் சூர்யாகர் முஃப்ட் பிஜ்லி யோஜனா அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருக்குமே மின்சார கட்டணத்தை குறைக்கிற வகையில இந்த திட்டம் செயல்படுத்த போறாங்க. இதுல நீங்களும் இணையணும், இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இணையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா https://pmsurya.government.in அப்படிங்கிற வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல போய் நீங்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெப்சைட்ல ஒரு சில டீடைல்ஸ் எல்லாமே கேட்கும். அதுக்கு எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்னா அதில் அப்ளை பண்றது மூலமா நீங்களும் இந்த 300 யூனிட் இலவச மின்சாரத்தை பெற முடியும். இந்த அறிவிப்பு வெளியானதுக்கு அப்புறம் சப்போஸ் இதுல உங்களால விண்ணப்பிக்க முடியல, இதுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இன்னொரு வாய்ப்பும் இருக்கு. நீங்க 300 யூனிட் இலவச மின்சாரம் வாங்குறதுக்கு. அது என்ன அறிவிப்பு அப்படின்னா, பிரேக்கிங் நியூஸா இருக்கக்கூடியது 300 யூனிட் இலவச மின்சாரம் அப்படிங்கிறது தான். இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்ல தெரிவிச்சிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடுத்த 5 ஆண்டுகளில் 2 கோடி வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லி பட்ஜெட்ல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. வீட்டோட மொட்டை மாடியில சோலார் அமைச்சிங்க அப்படின்னா 300 யூனிட் மின்சாரம் இலவசமா வழங்கப்படும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடு முழுவதும் மருத்துவ கல்லூரிகளை அதிகரிப்பது தொடர்பாக தனிக்குழு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக மின்னணு வாங்கலுக்கான பேட்டரி சார்ஜிங் மையங்கள் அதிகரிக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத உங்களுக்கு சொன்னேன். இப்போ இதோட முழு விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்த 5 வருஷம், இதுக்கப்புறம் வர அடுத்த 5 வருஷத்துல 2 கோடி வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லி இந்த மாசம் ஓப்பனிங்ல வெளியான பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் அப்படிங்கிற நிதியமைச்சர் முதல் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஆல்ரெடி கடந்த 10 வருஷமா சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம்ல நம்ம பார்ட் அமௌண்ட் நம்ம போடுற மாதிரி இருக்கும். மீதி அமௌண்ட் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நிறைய பேர் வீடு கட்டியிருப்பீங்க. இந்த ஸ்கீம் மறுபடியும் ரன்னிங்ல தான் வரப்போகுது. அந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா 2 கோடி வீடுகள் இதுக்கப்புறம் கட்டித்தரதா சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க யாராவது வீடு கட்டாம இருந்தாலும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல அப்ளை பண்ணி நீங்க வீடுகளை கட்டிக்க முடியும். அப்படி கட்டுற வீட்டுக்கு உங்களுக்கு இன்னொரு ஜாக்பாட் ஆஃபரும் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசு சார்பில் இருந்து வீட்டோட மொட்டை மாடியில சோலார் நீங்க அமைச்சீங்கன்னா 300 யூனிட் மின்சாரம் உங்களுக்கு இலவசமா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகம் முழுமைக்கும் சரி, எனக்கு தெரிஞ்சு 100 யூனிட் மின்சாரம் ஆல்ரெடி இலவசமா வழங்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலைமையில உங்களோட புது வீட்டுல நீங்க சோலார் அமைச்சீங்க அப்படின்னா 300 யூனிட் இலவச மின்சாரம் உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாம இந்தியாவில் மருத்துவ கல்லூரிகளை எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி பட்ஜெட்ல டிஸ்கஸ் பண்ணப்பட்டுச்சு. இது தொடர்பா பாத்தீங்கன்னா தனிக்குழு அமைக்கப்பட்டு எப்படி இந்தியாவில் மருத்துவ கல்லூரிகளை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஷனும் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மருத்துவ கல்லூரிகள் அதிகப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்கு. அடுத்ததா உங்களை நிறைய பேர் இதுக்கப்புறம் கார் வாங்கினாலும் சரி, பைக் வாங்கினாலும் சரி, பேட்டரி வண்டி வாங்கலாமா இல்ல நார்மல் வண்டி வாங்கலாமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஏகப்பட்ட பேட்டரி வண்டி அண்ட் கார்களை இறக்குமதி பண்ணிட்டாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதை வாங்கி ஓட்டிட்டும் இருக்காங்க சார்ஜ் போட்டு. இந்த ஒரு நிலைமையில பட்ஜெட்ல இதுக்கான ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, மின்னணு வாகனங்கள் பேட்டரி வண்டிங்களுக்கு எல்லாமே சார்ஜிங் பாயிண்ட் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சார்ஜர் வண்டி வாங்கினீங்க அப்படின்னா ஒன்று வீட்டில் போட்டுக்கணும், இல்லைன்னா சார்ஜிங் பாயிண்ட்டுக்காக தொலைவி போய் எங்கே இருக்கோ அங்கே தான் போட முடியும். இந்த ஒரு நிலைமையில அந்த சார்ஜிங் பாயிண்ட், அந்த பங்க் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை அதிகப்படுத்துறதுக்கான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நிறைய சார்ஜிங் பாயிண்ட் பெட்ரோல் பங்க் மாதிரியே வரப்போகுது. ஸோ நீங்க இதுக்கப்புறம் பேட்டரி வண்டி வாங்கினீங்க அப்படின்னா பெட்ரோல் பங்க் மாதிரியே நிறைய இடத்துல 1 வருஷத்துல இருந்து 2 வருஷத்துக்குள்ள ஏகப்பட்ட பேட்டரி சார்ஜிங் பாயிண்ட்டை கொண்டு வந்துருவாங்க. ஈஸியா நீங்க சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பார்க்குற நீங்க பேட்டரி வண்டியை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.
ஏழை எளிய மக்கள் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 300 யூனிட் இலவச மின்சாரம் கிடைக்கும். சப்போஸ் அப்படி கிடைக்கல அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கீமில் நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா அதில் மேலே ரூஃப் அதாவது சோலார் அமைச்சிங்கன்னா அதுக்காகவும் உங்களுக்கு 300 யூனிட் இலவச மின்சாரம் வந்து அரசு சார்பில் கிடைக்கும். ஃபைனலாக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.